Hello children, this is 8th standard science, unit 5, electricity. We shall learn about atom. An atom consists of proton, electron and neutron, which are called subatomic particles. Proton and neutron are found inside the nucleus, which is at the center of an atom. Electrons revolve around the nucleus in different paths called orbits. In an atom, the number of protons and the number of electrons will be equal. There is a force of attraction between the protons in the nucleus and electrons in the orbits. Electrons in the inner orbits are strongly attracted by the protons and they cannot be removed from the atom easily. But the electrons in the outermost orbits are loosely bound and they can be easily removed from the atom. Atomல புரோட்டான் எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான்ற ஒரு 3 சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸில் வந்து நியூக்ளியஸில் ஒரு மைய பகுதியில் இருக்குது. எலக்ட்ரான்ஸ் ஆனது நியூக்ளியஸின் வெளிப்புற பகுதியில் எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வந்து சுற்றி கொண்டிருக்கும். இந்த புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸுக்கு இரண்டுக்குமே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. எலக்ட்ரான்ஸ் ஆனது அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் வந்து லூஸ்லி பவுண்டாக இருக்கும். அப்புறம் ஆட்டம்லேருந்து அது எளிதாக பிரிக்கவும் முடியும். Charges. Charge or electric charge is the basic property of matter that causes objects to attract or repel each other. It is carried by the subatomic particles like protons and electrons. Charges can neither be created nor be destroyed. There are two types of charges, positive charge and negative charge. Protons carry positive charge and the electrons carry negative charge. There is a force of attraction or repulsion between the charges. Unlike charges attract each other and like charges repel each other. Electric charge is measured in coulomb. See, small amount of charge that can exist freely is called elementary charge E. Its value is 1.602 into 10 power minus 19 C. This is the amount of charge possessed by each proton and electron, but protons have positive elementary charge and electrons have negative elementary charge. Since protons and electrons are equal in number, an atom is electrically neutral. சார்ஜஸை கேரி அவுட் பண்ணக்கூடியது தான் இந்த ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். இந்த சார்ஜஸை வந்து உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இதில் 2 வகையாக இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், மற்றொன்று நெகட்டிவ் சார்ஜ். ப்ரோட்டான்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜை கேரி அவுட் பண்ணும், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நெகட்டிவ் சார்ஜை கேரி அவுட் பண்ணும். தே ஹாவ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் தீஸ் டூ சார்ஜஸ். இப்போது அன்லைக் சார்ஜஸாக இருந்தால் அது ரெண்டும் அட்ராக்ட் ஈச் அதர். லைக் சார்ஜஸாக இருந்ததுன்னா ரிப்பல் ஈச் அதர். இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கூலும் அப்படின்றதில் மெஷர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எலிமெண்ட்ரி சார்ஜ் வேல்யூ எப்படி என்னன்னா 1.602 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 கூலும். ப்ரோட்டான்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் எலிமெண்ட்ரி சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் எலிமெண்ட்ரி சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவல் இன் நம்பரில் இருக்கும். அதனால் ஆட்டமை வந்து நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ். ஆஸ் வி saw earlier, electrons negative electric charges in the outermost orbit of an atom can be easily removed. They can be transferred from one substance to another. The substance which gains electrons become negatively charged and the substance which loses electrons becomes positively charged. Transfer of charges takes place in the following ways: transfer by friction, transfer by conduction, ட்ரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸில் வந்து அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கெய்னிங் த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும். இந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கிற லூஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக மாறிடும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸில் வந்து 3 வேலை போகும். ஒன்று வந்து ஃப்ரிக்ஷன், அனதர் ஒன்று கண்டக்ஷன், இன்னொன்று வந்து induction. Let us learn about transfer by friction. உராய்வு தன்மையில் எப்படி சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன். comb rubbed with hair gains electrons from the hair and becomes negatively charged. These electrons are accumulated on the surface of the comb. When a piece of paper is teared into bits,
positive and negative charges are present at the edges of the bits. Negative charges in the comb attract positive charges in the bits, so the paper bits are moving towards the comb. While combing hair, charges are transferred from the hair to comb due to friction. If the hair is wet, the friction between the hair and the comb reduces, which will reduce the number of electrons transferring from hair to comb. Hence, rubbing certain materials with one another can cause the buildup of electrical charges on the surfaces. From this, it is clear that charges are transferred by friction. சீப்பை வந்து தலையில் வைத்து நம்ம தேய்க்கும் போது அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆகிடும். we know that electrons are negatively charged. இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து அந்த கோமோட சர்ஃபேஸில் வந்து அக்யூமுலேட் ஆகிடும், எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். இப்போ பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து பிட்ஸாக நம்ம போட்டு வச்சுருக்கோம். அதில் வந்து பாசிட்டிவும் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அந்த எட்ஜ் ஆஃப் த பிட்ஸ் ஆஃப் த பேப்பரில் வந்து ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். கோம்பில் இருக்கிற இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பரில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போது இந்த பேப்பர் பிட்ஸில் இருக்கிற இந்த சார்ஜஸ் வந்து அந்த கோம்பை நோக்கி நகர்ந்து செல்லும். Now, while combing the hair, charges will be transferred from the hair to the comb due to the friction. So, frictionன்ற மூலமாக இந்த சார்ஜஸ் வந்து ஹேர்லேருந்து அந்த கோம்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ஹேர் வந்து வெட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஹேர் அண்ட் த comb வந்து it will reduce all the number of electrons transferring from hair to comb. ஸோ இப்போது இரண்டு பொருள்களை நம்ம வந்து ரப் பண்ணும் போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இட் இஸ் கிளியர் தட் த சார்ஜஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு பை friction. Similar effect can be seen when we rub few materials with one another. When a glass rod is rubbed with a silk cloth, the free electrons in the glass rod are transferred to silk cloth. It is because the free electrons in the glass rod are less tightly bound as compared to that is in silk cloth. Since the glass rod loses electrons, it has a deficiency of electrons and hence acquires positive charge. But the silk cloth has excess of electrons, so it becomes negatively charged. இப்போ ஒரு கிளாஸ் ராடும் ஒரு சில்க் ராடையும் சேர்த்து ரப் பண்ணும் போது இந்த கிளாஸ் ராடில் இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அந்த சில்க் கிளாத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். கிளாஸ் ராட் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து சில்க் கிளாத்தில் வந்து அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ சில்க் கிளாத் ஹேஸ் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நவ், ஸோ இட் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Next, when an ebonite rod, that is a rod made by vulcanized rubber, is rubbed with fur, the fur transfers electrons to the ebonite rod because the electrons in the outermost orbit of the atoms in fur are loosely bound as compared to the ebonite rod. The ebonite rod, which has excess electrons, becomes negatively charged, and the fur, which has deficiency of electrons, is positively charged. From these, we know that when two materials are rubbed together, some electrons may be transferred from one material to the other, leaving them both with a net electric charge. இப்போ எபோனைட் ராடை வந்து ஃபர் கிளாத்தோட ரப் பண்ணும்போது இந்த ஃபரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எபோனைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போது எபோனைட் வந்து ஃபில்டு வித் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இப்போது எபோனைட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸில் ஃபில் பண்ணியிருக்கனால அது நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும். அந்த ஃபர் வந்து இப்போ பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, எப்போது இரண்டு மெட்டீரியல்ஸ் வந்து ரப் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகிடும், ஒரு பொருள்லேருந்து மற்றொரு பொருளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தட் இட் லீவிங் தெம் போத் வித் எ நெட் எலக்ட்ரிக் சார்ஜ். ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன். when the ebonite rod is rubbed with woolen cloth, electrons from the woolen cloth are transferred to the ebonite rod. Now, ebonite rod will be negatively charged. When it is brought near the paper cylinder, negative charges in the rod are attached by the positive charges in the cylinder.
When the cylinder is touched by the rod, some negative charges are transferred to the paper. Hence, the negative charges in the rod are repelled by the negative charges in the cylinder. Thus, we can say that charges can be transferred to an object by bringing it in contact with a charged body. This method of transferring charges from one body to other body is called transfer by conduction. இப்போ எபோனைட் ராட் வந்து உள்ளன் கிளாத்தில் ரப் பண்ணும்போது உள்ளன் கிளாத்தில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எபோனைட் ராடில் போய் சேர்ந்துடும். இப்போது எபோனைட் ராட் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும். இப்போ இந்த எபோனைட் ராடை வந்து ஒரு பேப்பர் சிலிண்டர் பக்கத்தில் வந்து நம்ம கொண்டு போய் வைக்கும்போது இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த ராடில் இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஆல்ரெடி ப்ரெசன்ட் இந்த ராடு இது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸில் இருக்கிற அந்த சிலிண்டரில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வில் டேக்ஸ் பிளேஸ் வென் தீஸ் டூ திங்ஸ் தட் இஸ் த பேப்பர் சிலிண்டர் அண்ட் த எபோனைட் ராட் ஆர் brought into contact. The transfer of charges will takes place. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ the charges can be transferred to an object by bringing it in contact with a charged body. அப்போ இரண்டு பொருள்களும் பக்கம் பக்கத்தில் வைக்கும் பொழுது ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு வந்து இந்த சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ப்ராசஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. Series circuit. A series circuit is one that has more than one resistor. One resistor means bulb, but only one path through which the electrons can travel. From one end of the battery, the electrons move along one path with no branches through the resistors, that is bulbs, to the other end of the cell. All the components in a series circuit are connected end to end. So, current through the circuit remains same throughout the circuit, but the voltage gets divided across the bulbs in the circuit. In the following series circuit, two bulbs are used as resistors. In this series circuit, charges, that is electrons, from the battery have only one path to travel. Here, battery, key and two bulbs are connected in series. Charges flow from the battery to each bulb one at a time in the order they are wired to the circuit. If one bulb in the circuit is unscrewed, the current flow to another bulb would be interrupted. We put serial lights during festivals. If the lights are in a series circuit, one burned out bulb will keep all the lights off. If the number of bulbs in a circuit with a battery increases, the light will be dimmer because many resistors are acting on the same power from the battery. We saw that in series circuit, same current travels through every resistance and the voltage will be different across each resistance. Let us consider these bulbs connected in series. Let I be the current through the circuit and V1, V2, V3 be the voltage across each bulb. The supply voltage V is the total of the individual voltage drops across the resistance bulbs. V equal to V1 plus V2 plus V3. இந்த சீரீஸ் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் ஆனது ஒரே ஒரு வழியில் மட்டுமே பாய்ந்து செல்லக்கூடியதாக இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் அமைந்திருக்கிறது. இது இப்போ மின் சுற்றானது இரண்டு மின் விளக்குகளை இணைக்கப்படும் போது வரிசையாக இணைக்கப்பட்டிருக்கும். இது ஒவ்வொன்று வழியாக தான் இந்த எலக்ட்ரான் வந்து பாய்ந்து செல்லக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இணைப்பில் வந்து ஏதாவது ஒரு மின் விளக்கு வந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிற மின் விளக்குகளுக்கு அந்த மின்னோட்டம் பாய்வது வந்து தடைபடும். விழாக்களில் நம்ம கல்யாண வீடுகள்லாம் நம்ம பார்த்துருப்போம், சீரியல் சர்க்கியூட்டு சீரியல் செட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம். அப்படி இந்த விழா காலங்களில் தொடர் மின் விளக்குகளாக நாம் அமைக்கிறோம். இந்த தொடர் இணைப்பில் வந்து ஒரு மின் விளக்குகளில் ஒரு மின் விளக்கு பழுதடைந்துச்சுனாலும் பிற விளக்குகள் வந்து எரியாமல் போயிடும். இந்த மின் விளக்குகளில் வந்து எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் போது மின் விளக்குகளுக்கு வெளிச்சம் குறைந்து கொண்டே வரும். அந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டியானது அதிக அளவிலாக அந்த மின் விளக்குகளை வந்து பகிர்ந்து கொடுக்கும்போது வெளிச்சமானது கம்மியாகி டிம்மாக காணப்படும்.
மின்தடைகள் வந்து தொடர் இணைப்பில் உள்ள போது ஒவ்வொரு மின்தடை வழியாகவும் ஒரே அளவு மின்னோட்டம் வந்து பாய்வதையும் அதற்குடைய மின்னழுத்தம் வெவ்வேறாக இருப்பதையும் நாம் வந்து பார்த்தோம். இப்போ 3 மின் விளக்குகளை வந்து ஒரே தொடரில் இணைக்கப்பட்டுள்ளதை நாம் கருதி கொள்வோம். So that voltage V1, V2, V3 are connected in series circuit. Parallel circuit. In a parallel circuit, there is more than one resistor bulb and they are arranged on many paths. This means charges, that is electrons, can travel from one end of the cell through many branches to the other end of the cell. Here, voltage across the resistors bulbs remains the same, but the current flowing through the circuit gets divided across each resistor. In the above diagram, current can flow in two paths, A, B, E, F, A, and A, B, C, D, E, F, A. Here it is clear that electricity from the cell can take either path A, B, E, F, A or path A, B, C, D, E, F, A to return to the cell. From the diagram, you will notice that even when one resistor bulb burns out, the other bulbs will work because the electricity is not flowing through only one path. All the light bulbs in our homes are connected in parallel circuit. If one bulb burns out, the other bulbs in the room will still work. The bulbs in a parallel circuit do not dim out as in series circuits. This is because the voltage across one branch is the same as the voltage across all other branches. Let us consider 3 bulbs connected in series. Let V be the voltage across the bulbs and I1, I2, I3 be the current across each bulb. The current I from the battery is the total of the individual current flowing through the resistance. That's bulbs I equal to I1 plus I2 plus I3. Parallel circuit பொறுத்த வரைக்கும் பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கரண்ட் ஆனது 2 வழிகளில் செல்லக்கூடியதாக அமைந்திருக்கு. ஒன்று ABEFA வழியாகவும் மற்றொன்று ABCDEFA என்ற வழியாகவும் செல்லுது. ஸோ இந்த ABEFAவில் இருந்து ABCDEFAக்கும் வந்து திரும்பி நமக்கு ரொட்டீனாக வந்து செல்லக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நம்ம இது வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சர்க்கியூட்டை நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு ரூமில் கரண்ட்டு அந்த பல்பு எரியலை அப்படின்னு சொன்னாலும் மற்ற ரூமில் என்ன ஆகும், நமக்கு ஃபேனு லைட் இதெல்லாம் எரியும். இந்த பேரலல் சர்க்கியூட்டில் இருக்கிற பல்பு வந்து டிம் ஆகாது ஆஸ் இன் கேஸ் ஆஃப் த சீரிஸ் சர்க்கியூட். லுக் இன் டு திஸ் டயக்ராம், வின்ற வோல்டேஜ் வந்து பல்புக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கரண்ட் வந்து I1, I2, I3 அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொரு பல்புக்கும் வந்து பாஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. ஸோ தட் we can calculate this as I equal to I1 plus I2 plus I3. This is the current in parallel circuit. Let us see the difference between series and parallel circuits. Series circuit, same amount of current flows through all the components. In parallel circuit, the current flowing through each component combines to form the current flow. Voltage is different across different components. Sum of the through each component will be the voltage drawn from the source. Components are arranged in a line. Components are arranged parallel to each other. If one component breaks down, the whole circuit will burn out. Other components will function even if one component breaks down in parallel circuit. So this is the difference between the series and parallel circuit. In serial circuit, the components are arranged in a serial line, but in parallel circuit, the components are arranged in parallel. இப்போ serial circuitல ஒரு காம்பனண்ட் பிரேக் ஆனாலும் the whole circuit வந்து பிரேக் டவுன் ஆகிடும். ஆனால் இந்த parallel circuitல ஒரு காம்பனண்ட் பிரேக் ஆனாலும் ரிமைனிங் காம்பனண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். That's why we are using this parallel component in the household. Okay children, let us recall this lesson, electricity. We have learned atom, charges, transfer of charges. Transfer of charges takes place in the following ways, like transfer by friction, transfer by conduction, transfer by induction, series circuit and
parallel circuit. So, dear children, learn the lesson carefully and thoroughly and remember the points. Thank you, children.